ஓபன் பண்ணா சின்னமலை எஸ்டேட்டு ஓனர் அவரு பாலையா. அவருக்கு 2 பொண்ணுங்க. பொண்ணு காஞ்சனா, 2வது பொண்ணு ராஜஸ்ரீ. இவங்க 2 பேரும் படிப்பை முடிச்சுட்டு எஸ்டேட்டுக்கு வர்றாங்க. வர்ற வழியில அவங்க எஸ்டேட்டினுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் ஹீரோ ரவிச்சந்திரன். அவரை மீட் பண்றாங்க. அப்பவே மோதல் ஏற்படுது. இந்த மோதல் காரணமா ரவிச்சந்திரனுக்கு வேலை போயிடுது. அப்போ அவர் வேலைக்காக போராடிட்டு இருக்கும்போது முதலாளியோட 2வது பொண்ணு ராஜஸ்ரீ இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இவருக்கும் காதல் ஏற்பட்டுருது. இவருடைய காதல் வெற்றி பெறணும்னா ஒரு பணக்காரனுடைய உதவி தேவை. அதுக்கு யாருன்னா அவருடைய நண்பன் முத்துராமனை சந்திச்சு உதவி கேட்கிறாரு. அவரு ஓகேன்றாரு. அவரு படிக்கிற காலத்திலேயே காஞ்சனா இந்த ஓனரோட பொண்ணை லவ் பண்றாரு. சோ இப்போ அவங்க 2 பேர்த்து காதல் ஓகே, இவங்க 2 பேர்த்து காதல் ஓகே. இவங்க அப்பா வேண்டான்றதுனால இவங்க காதலுக்காக போராடுறாங்க. அந்த விஸ்வநாதன் இருக்காரு இல்லைங்களா, அவரு பையன் நாகேஷ், அவரு ஒரு காமெடிங்க. ஓஹோ ப்ரொடக்ஷன் ஒன்று ஆரம்பிச்சு அதுல படம் எடுக்கணும்னு அவர் முயற்சி பண்றாரு. அப்போ சச்சு ஹீரோயினா போட்டு படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க நாகேஷ காதலிக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்ப இவங்க காதலும் செட் ஆயிடுது. ஆனா இவங்க 3 பேர்த்து காதலும் நிறைவேறிச்சா, விஸ்வநாதன் அந்த காதலை நிறைவேற்றி வச்சாரா, இந்த செல்லப்பா நாகேஷ் படம் எடுத்தாரா, இதுதாங்க படத்தினுடைய கிளைமேக்ஸ். நேயர்களே, இந்த கதையை கேட்டிருப்பீங்க. இந்த படத்தை எல்லாரும் அன்னைக்கு ஓஹோன்னு பாராட்டின படம். அந்த படம் தான் காதலிக்க நேரம் இல்லை. சார், இந்த படத்துக்கு காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற டைட்டில் உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு சார். ஸ்ரீதர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் எல்லாம் 1962 வந்த சுமை தாங்கி, நெஞ்சில் ஒரு ஆலயம், அப்புறம் நெஞ்சிருக்கும் வரை, இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சீரியஸான ஒரு படங்கள். ஸ்ரீதரனுடைய அசோசியேட் டைரக்டர் CV ராஜேந்திரன் டைரக்டர் கிட்ட சொன்னாராம், நம்ம ரொம்ப சீரியஸான படமா எடுக்கிறோம், முழு நீளமா ஒரு காதல் படம், ஃபுல் நகைச்சுவை படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்றாராம். உடனே ஸ்ரீதர் சொன்னாராம், என்ன பண்ணி இப்படி சொல்ற, அந்த மாதிரி படம் எடுக்கிறதுலாம் நமக்கு நேரம் இருக்கா அப்படின்னாரா. நேரம் இருக்கு சார், அதாவது ஜனங்க விரும்புவாங்க அப்படின்னு போது நேரம் இருக்கா அப்படின்றத அதை பேஸ் பண்ணி காதல் நேரம் இல்லை அப்படின்றது மாதிரி காதலிக்க நேரம் இல்லைன்னு இந்த படத்துக்கு டைட்டில் நம்ம போட்டுடலாம்பா. சார், இந்த காதலிக்க நேரம் இல்லை டைட்டில் உருவானது சொன்னீங்க. அதே இந்த கதை எப்படி உருவாச்சுன்னா, ஸ்ரீதரும் கோபும் செங்கல்பட்டுல சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு நாடகமா சும்மா ஒரு ஸ்டேஜ் பிளேவா உருவாக்கி இருக்காங்க. அதுதான் பின்னாடி அதை டெவலப் பண்ணி இந்த காதலிக்க நேரம் இல்லை படம் உருவானது சார். ஸ்ரீதர் காலத்துக்கு முன்னாடி வந்த படங்களுடைய வசனங்கள்லாம் உரையாடல் மாதிரி இருக்குமா, வாங்க உட்காருங்க, வந்தீர்களா, சாப்பிட்டீர்களா அப்படின்னு இருக்கும். டைரக்டர் ஸ்ரீதர் கல்யாண பரிசுக்கு அப்புறம் தான் கலோக்கியலா நம்மள மாதிரி இப்ப பேசுறோம்ல, வாப்பா உட்காருங்க, ஜனரஞ்சகமா நம்ம பேச்சு வழக்குல ஒரு உரையாடல வசனத்தை ஏற்படுத்தின முதல் டைரக்டர் ஸ்ரீதர் தான். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு வின்சென்ட். இவர் தான் ஸ்ரீதர் படத்துக்கு எல்லாத்துக்குமே ஆஸ்தான ஒளிப்பதிவாளர். இந்த படத்தினுடைய எடிட்டர் NM சங்கர். ரொம்ப நம்ம ரசிக்கக்கூடிய அளவுக்கு எந்த இடத்துலயுமே ஒரு தடங்கள் இல்லாம அவருடைய எடிட்டிங் நம்ம படத்தை பார்க்கும் போதே நம்ம தெரியாது. 2வது ஆர்ட் டைரக்ஷன். இண்டோர்ல போகும்போது அவங்களுடைய எஸ்டேட்டினுடைய வீடும் சரி, அதே சமயத்துல அவங்களுடைய வெளி தோற்றங்கள் எல்லாத்துக்குமே ஆர்ட் டைரக்ஷன் கங்கா அவர்கள் ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் ஜெயராஜினுடைய பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. படத்தினுடைய டைட்டில்ஸ் டைட்டில் போடும்போதே ஆர்டிஸ்டுடைய ஆர்ட் தான் இந்த படத்துக்கு கார்ட்டூனா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். அது ஒரு வித்தியாசமான முயற்சி. இந்த படத்தினுடைய ரொம்ப அடித்தளமா அமைஞ்சவர் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தி. முத்துராமன் அவர்களுக்கு ஜேசுதாஸும், நம்ம ரவிச்சந்திரன் அவர்களுக்கு PB சீனிவாசன் அவர்களுக்கும் பாட்டு ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அது ஒரு சிறப்பம்சமான ஒரு விஷயம். அது இந்த அனுபவம் புதுமை அந்த பாட்டு பண்ணும்போது முதல்ல அந்த ராஜஸ்ரீ கேரக்டருக்கு பிக்ஸ் பண்ணியிருந்தது வெண்ணிறை ஆடை நிர்மலா தான். அனுபவம் புதுமை பாட்டை ஷூட் பண்றாங்க. அப்போ அந்த அனுபவம் புதுமை அந்த அந்த வரிக்கு தகுந்த மாதிரி அந்த பேஸ்ல ஒரு ரொமான்ஸ் வேணும். அது வெண்ணிறை நிர்மலாவுக்கு அவங்களுக்கு வரல. அப்போதான் அவர் அதோட டிராப் பண்ணிட்டு உடனே ராஜஸ்ரீ போன்ல கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணாங்களாம். அந்த அம்மா ஆடிஷன் பண்ணி அந்த அம்மா ஓகே பண்ணி தான் அந்த அனுபவம் புதுமை பாட்டு எடுத்தாங்க. 1963ல ரவிச்சந்திரன் ராமன்ற பேர் அவருக்கு. அவர் மெடிக்கல் காலேஜ்ல படிக்க வர்றாரு. இவருக்கு அறிமுகம் கிடைச்சு அவரை பின்னாளில் அவர் தான் ராமன் தான் ரவிச்சந்திரனா பரிமளிக்கிறாரு. அதே மாதிரி காஞ்சனா ஒரு ஏர் ஹோஸ்டஸ் தான். ஆமா, அவங்க கூட்டிட்டு வர்றாங்க இந்த படத்துல நடிக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க பேர் வைஜெயந்தி மாலா. அப்போ வைஜெயந்தி மாலானா முதலே நம்ம கிட்ட ஒரு வைஜெயந்தி மாலா இருக்காங்க இல்லைங்களா, அதனால பேரு கன்ஃபியூஸ் ஆகுன்னு தான் அவங்களுக்கு பேரை காஞ்சனான்னு மாத்தி படத்திலேயே அதே பேரை வச்சாரு. இவங்க 2 பேருமே அந்த படத்துல அறிமுகம். ரொம்ப அருமையான. ஆமா,
ட்ரேசி மோகன் அவருடைய பேட்டியில நான் சொல்லியிருப்பாரு, அடிக்கடிக்கு சொல்லுவார் அவர், என்னுடைய மானசீகமான குரு வந்து ஸ்ரீதர் தான். அவரை ரொம்ப பாதிச்ச ரொம்ப விருப்பமான படம் காதலிக்க நேரமில்லை தான். காரணம் வந்து காதலிக்க நேரமில்லை படத்துல வர்ற வசனங்கள் வந்து புண்படுத்தாத ஒரு வசனம், ரொம்ப இயல்பான ஒரு வசனம். அதை பார்த்து அந்த வசனத்தை நம்ம கேட்கும் போது நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும். எல்லாராலையும் ரசிக்கக்கூடியமான ஒரு வசனம் அந்த படத்துல இருக்கும். ரெண்டாவது, ஒய்ஜி மகேந்திரன். நமக்கெல்லாம் தெரியும் ஒய்ஜி மகேந்திரன் மிகச்சிறிய ஒரு நகைச்சுவை கலைஞர். அவருக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். 1964 இந்த படம் வரும்போது ஒய்ஜி மகேந்திரன் 10th பாஸ் ஆயிருக்காராம். அவர் ஐஐடியில வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகணுமா. இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் இந்த படம் ஓடும் அப்படின்னு உடனே அவர் வீட்டுல இருந்து எக்மோர்ல இருந்து சைக்கிள்ல வந்து பெரம்பூர் வீனஸ் தியேட்டருக்கு வந்து அந்த படத்தை பார்த்துட்டு போனாராம். அவர் சொல்றாரு, நான் படத்துக்கு எக்ஸாம் எழுதும் போது கூட காதலிக்க நேரமில்லோட வசனம் தான் என் மனசுல வந்தது. இந்த படத்தை வந்து ரொம்ப ரசிச்சது எப்படின்னா, இப்போ டிஎஸ் பாலையாவை தான் ஏமாத்தி முத்துராமன் வந்திருப்பாரு. கதவு மூடி அவங்க சொந்த வீட்டுல அவங்களே உள்ள விடாம தடுத்துருவாங்க. ஆனா அந்த வீட்டு உரிமையாளர் டிஎஸ் பாலாவையும் நாகேஷும் வெளியே காத்திருப்பாங்க. திடீர்னு முத்துராமன் கதவை திறந்துக்கும் போது டிஎஸ் பாலையா குடுகுடுன்னு ஓடி வந்து, நான் தான்டா முன்னாடி வந்தேன் அப்படின்னு. ரொம்ப நேரமா காத்திருக்கேன். அதுதான் அவருடைய சொந்த வீடு. அவரை ஏமாத்துறாங்க. அதை கூட தெரியாம அவர் வெகுளித்தனமா அந்த நடிச்சிருக்கிற ஒரு இது ரொம்ப அற்புதமா இருக்கும். இவங்களை 2 பேரையும் வெளியே அமைச்சிட்டு முத்துராமனும் ரவிச்சந்திரன் கதவை மூடிடுவாங்க. உடனே நாகேஷ் சொல்லுவாரு, பாத்தியாடா பணக்காரன் தான்டா, நம்மளை பத்தியா நம்ம சொந்த வீட்லயே நம்மளை வெளியே தள்ளி கதவை மூடுறான் பத்தியா, அவன் தான்டா பணக்காரன் அப்படின்னு. இது வந்து ரசிக்கக்கூடிய ஒரு காமெடியா இருக்கும் சார். இப்ப இவங்க 2 பேரும் நீங்க சொல்லும் போது சொன்னீங்களே கதவை மூடிடுவாங்க, இவங்க 2 பேரும் வெளியே இருப்பாங்க. அப்ப வந்து இவருக்கு பொழுது போவாது. யாருக்கு? பாலையாவுக்கு. டேய் செல்லப்பா, நீ படம் எடுக்கிறன்னு சொன்னியாடா, அந்த கதை என்னன்னு கொஞ்சம் சொல்றானா? பா வேண்டாம், இந்த கதையை கேட்டா நீங்க பயந்துருவீங்க அப்படின்னுவான். ஏய் பரவாயில்ல சொல்லடா. சரி நான் சொன்னேன்னா நீங்க ஃபைனான்ஸ் பண்ணீங்களான்னு கேட்பான். பண்றேன்டா சொல்லு அப்படின்னுவான். நாகேஷ் அந்த கதை சொல்ற பாணி இருக்கு பாருங்க சார். இன்னைக்கு வந்து இருக்கிற டைரக்டர்கள் எல்லாருமே வந்து கதை சொல்ற அந்த மெத்தட அன்னைக்கு வந்து எடுத்து கொடுத்தவரே அவர் தான். அவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சோடனே பாலையாவனுடைய அந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா சீன் பை சீன் ஒரு பெரிய சத்தம் ஓன்னு அப்படி அந்த வாயில ஒரு வேலை டொக்குன்னு ஒரு சவுண்ட் கொடுப்பாரு. பாலையா அப்படியே மிரண்டு போய் உட்காருவாரு. இந்த சீனை ஒரே டேக்ல நடிச்சு முடிச்சாங்களா 2 பேரும். இவங்க நடிச்சு முடிச்சுட்டு அந்த படம் வெளியிட்ட உடனே இந்த படம் எல்லா டைரக்டர்களையும் போட்டு காட்டியிருக்காங்க. ஒரு பெரிய டைரக்டர் தாதா மிராசின்னு ஒருத்தர், புதிய பறவை படம்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த கதை சொன்ன பாணியை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். ஓ சினிமாவுக்கு இப்படி கூட கதை சொல்லாமே அவருக்கே தெரியாதான், அந்த மாதிரி ஒரு கதை சொன்னாரா நாகேஷ். அந்த சீன் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இன்னொரு முக்கியமான இன்சிடென்ட் என்ன தெரியுங்களா? விஸ்வநாதன் வேலை வேண்டும் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு உருவான ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, விஸ்வநாதனும் அவங்க ஒய்ஃபும் ஏற்காட்டுல வந்து ஏதோ ரெஸ்ட் எடுத்துட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்துட்டு நேரா சித்ராலயா ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. போயிட்டு விஸ்வநாதன் வந்து அடுத்து என்ன பண்ணலாம், என்ன டியூன் போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த நேரம் வந்து கண்ணதாசன் உள்ள என்ட்ரி. அவரு எம்எஸ்வி எங்கப்பா போன விஸ்வநாதா, எனக்கு ஏதாவது வேலை கொடுப்பான்னாராம். அந்த எனக்கு ஏதாவது விஸ்வநாதா எனக்கு வேலை கொடுப்பான்ற அந்த லைனை வச்சுதான் அந்த பாட்டை உருவாக்குனாராம். விஸ்வநாதன் வேலை வேண்டும், விஸ்வநாதன் வேலை வேண்டும் சொன்னாரு. அப்புறம் அந்த டிஎஸ் பாலாஜி கேரக்டர், டிஎஸ் பாலையாவுக்கு கேரக்டருக்கே வந்து விஸ்வநாதன் பேரே உருவாச்சு. இந்த பாடல்லாம் உருவாகும் போது இந்த நாலாம் திருநாளாம், நெஞ்சத்தை கொஞ்சம் அள்ளி தாத்தான்ற பாட்டு, இந்த 2 பாட்டுமே வந்து ஒரே மணி நேரத்துல வந்து அது 2க்கும் டியூன் போட்டு அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணாங்களாம். அது ஒரு நல்ல சிறப்பு அம்சம். ஏன்னா அன்னைக்கு மியூசிக் வந்து எம்எஸ்வி ராமமூர்த்தின்னா வந்து அன்னைக்கு அவங்க கொடி கட்டி பறந்தவங்க. இதுல 1 ஹவர்ல அவங்க போட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா அன்னைக்கு அந்த சூழ்நிலை ரொம்ப ஃபாஸ்டா பண்ணி அந்த பாடல்கள்லாம் பண்ணியிருக்காங்க. 8 பாடலும் ரொம்ப அற்புதமான பாடல்கள். சச்சு அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வீர திருமகள், அன்னைங்கிற படத்துலலாம் வந்து கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த படத்துக்கு வந்து இது வந்து காமெடி ரோல். ஸ்ரீதர் மூவ் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் தயங்கினாங்களாம். நான் எல்லாத்துலேயும் கதாநாயகியா நடிச்சிட்டேங்க, எப்படி நான் வந்து போய் காமெடியா நடிக்கிறேன். அப்போ இல்லம்மா, இது வந்து படம் முழுக்க வந்து காமெடியா வர்றது, அதனால நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், காமெடின்னு ஃபியூச்சர் இருக்கும். அப்போ அதை அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டு பண்ணாங்களாம். அது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான காமெடியா அமைஞ்சது. பாட்டு அவங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு, டான்ஸ் நல்ல டான்ஸ் கூட அமைஞ்ச ஒரு பாட்டு. ஆமா,
அப்புறம் ராஜஸ்ரீ கூட அந்த கேரக்டருக்கு அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பெரிய லீட் ரோல் எல்லாம் கிடையாது, சும்மா விட்டு தான் பண்ணாங்க. அந்த படத்தோட ராஜஸ்ரீக்கு ஒரு லீட் ரோல், அதாவது படம் முழுக்க வர்ற மாதிரி கதாநாயகி வர்ற மாதிரி, அதுக்கு பின்னாடிதான் அவங்க கதாநாயகியாவே உருவானாங்களாம். இதெல்லாம் வந்து அந்த படம் இவர்களுக்கு கொடுத்த சிறப்புகள். இந்த படம் வந்து 1964 வெளிவந்த படம். அன்னைக்கு ஈஸ்ட்மன் கலர் தான் நம்பர் 1. அதுல பார்த்தாதான் ஒரு உண்மையான கலர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். அது அன்னைக்கு காஸ்ட்லியும் கூட, அவ்வளவு செலவு பண்ணி அந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து 1965 தெலுங்குல வந்து பிரேமின்சி சூடு அப்படின்னு தெலுங்குலையும், ஹிந்தியில வந்து பியார் கியே ஜா அப்படின்னு மொழி மாற்றம் செய்யப்பட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கு பின்னால வந்து கன்னடத்திலையும் வந்து அது கன்னடம், அப்புறம் இன்னொரு மொழி மராத்தி, ரெண்டுலயுமே வந்து. சார், இந்த படத்துக்கு ஆனந்த விகடன் விமர்சனம் எழுதும் போது ஒரு எடுத்த உடனே போட்டிருந்தாங்களா, நீங்க 2.5 மணி நேரம் இந்த முழு நீள நகைச்சுவை படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது எந்த விதமான மெசேஜும் நீங்க கொண்டு போக மாட்டீங்க. ஆனா அந்த 2.5 மணி நேரம் நீங்க பார்க்கும்போது உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையுமே மறந்துருப்பீங்க. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்சஸ். நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு ஆனந்த விகடன்ல எடுத்தவொன்னே அதை போட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்றைய காலகட்டத்துல இப்ப இருக்கிற ரசிகர்கள் வந்து பாஸ் என்கிற பாஸ், ஒரு இரட்டையர்கள், இப்போ ஆர்யாவும் சந்தானமும் எப்படி ஒரு தமாஷா கலாச்சிட்டு வேலை வாய்ப்புக்காக எப்படி தேடுறாங்க, கல்யாணம் பண்றதுக்கு லவ் பண்றதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு அப்படின்றத காமிக்கிற மாதிரி 60 வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. 25 வாரம், அதாவது சில்வர் ஜூப்ளி, 175 நாள் கண்டினியூவா ஹவுஸ்ஃபுல் ஆன ஒரு வெற்றி படம் இந்த படம். நேர்களே, இந்த வார காதலிக்கு நேரமில்லை படத்தோட பரிந்துரையை கேட்டிருப்பீங்க. அடுத்த வாரம் நம்ம சப்ஸ்கிரைபரோட வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறோம். நீங்க டிசோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்துல மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க.